نحمد الله العظيم ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال نبينا صلى الله عليه وسلم فجرة الموت راحة للمؤمن أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்களுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅத்தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தற்போது சர்வதேச அரங்கில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தை பற்றிய ஒரு செய்திதான். நேற்று வியாழக்கிழமை மதியம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்வதற்காக வேண்டி புறப்பட்ட ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான போயிங் ரக விமானம் புறப்பட்ட 3 நிமிடத்தில் மேலே எழ முடியாமல் விழுந்து அருகில் இருந்த பிஜே கல்லூரியின் மீது விழுந்தது. அந்த சமயத்தில் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த 10 மாணவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 242 நபர்கள் பலியானார்கள் என்ற செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 600 அடியில இருந்து விமானம் வேகமாக அந்த கல்லூரியினுடைய மெஸ்ஸின் மீது விழுந்து அங்கு உணவருந்து கொண்டிருந்த மருத்துவ கல்லூரியினுடைய மாணவர்களுக்கும் சேதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த விபத்திலே பயணித்த 242 நபர்களில் ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பினார் என்ற அதிர்ஷ்டவசமான ஒரு செய்தியையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்க அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு செல்வதற்காக வேண்டி புறப்பட்ட அந்த விமானம் கிட்டத்தட்ட 9 மணி நேர டிராவல், 9.5 மணி நேரம் பயணம். இதனால அந்த விமானத்துல முழுமையாக எரிபொருள்கள் நிரப்பப்பட்டு இப்படிப்பட்ட விபத்து ஏற்படும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. பறந்து கொண்டிருந்த போதே திடீரென்று எல்லா எரிபொருள்களும் கடந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி எல்லா உடல்களும் கருகி போய்விட்டது என்ற ஒரு செய்தி மிகுந்த வருத்தத்தை தருவதை நாம் பார்க்க முடிகிறது. 1:38க்கு விமானம் மேலே ஏறுகிறது. 1:38க்கு அங்க இருக்கக்கூடிய விமானி அங்க அவசர அழைப்பு கொடுக்கிறார். இது போல விமானம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, விபத்திற்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்று அழைப்பு கொடுக்கிறார். கட்டுப்பாட்டு மையத்திற்கு 9:38க்கு அழைப்பு போகிறது. இருந்தாலும் கூட 9:39க்கெல்லாம் என்ன செய்வதென்று திகைத்து போய் பதில் வருவதற்கு முன்பே, அதற்குரிய ஏற்பாடுகள் நடப்பதற்கு முன்பே அந்த விமானம் வெடித்து சிதறுகிறது என்றால் மிகப்பெரிய தீக்குழம்பு ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 14 குழந்தைகள் இந்த விபத்திலே மரணமாகி இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளினுடைய உடல்கள் கருகி போய்விட்டது என்ற செய்தியும் கூட மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம். லண்டனில் தன்னுடைய மகளை பார்த்து வருவதற்காக வேண்டி
குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் செல்கிறார். அவரும் இந்த விபத்தில் பலியாகிறார். இந்த வருடம் ஜனவரியிலே நிக்காக செய்த ஒரு பெண், அந்த பெண் தன் கணவரை பார்ப்பதற்காக வேண்டி அந்த விமானத்தில் ஏறி பயணிக்கிறார். அந்த பெண்ணும் உடல் கருகி வஃபாத்தாகிறார். இப்படியாக பலவிதமான துன்பமான செய்திகள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பார்க்கும் போது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது. மனிதன் எவ்வளவு பெரிய துல்லியமாக அவன் செயல்பட்டாலும், மனிதன் திட்டமிட்டாலும் கூட அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இறைவனுடைய சக்தி இருக்கிறது, இறைவனுடைய வல்லமை இருக்கிறது. இறைவன் தன்னுடைய சக்தியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் கூட, அறிவியலினுடைய உச்சாணிக்கு போய்விட்டாலும் கூட, அறிவியலுக்கும் எட்டாத பல விஷயங்களை ரப்பு வைத்திருக்கிறான். அதை தாண்டியும் நடக்க வேண்டியது விதி இருந்தால் நடந்தே தீரும் என்பதை இறைவன் காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு பட்சத்தில் பார்க்க போனால், நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பேசுவதுண்டு, பரப்புவதுண்டு. இந்த மாதிரி விமானி இப்படி செஞ்சிருக்கலாம், இந்த ரூட்ல போயிருக்கலாம், அவரையே இப்படி டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சாரு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது என்று பலவிதமான கமெண்ட்களை பேஸ்புக், வாட்ஸ்அப் வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு கடுமையான துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே உதவியை பெறுவதை விட்டும் நீங்கள் இயலாமையில் ஆகிவிடாதீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், நான் இப்படி செய்யாம விட்டுட்டோம், இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். அந்த நேரத்துல நீங்கள் சொல்ல வேண்டியது, அல்லாஹ்வினுடைய ஏதோ விதி நடந்து விட்டது, அல்லாஹ் என்ன நாடுனாலும் அது நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. அதை தாண்டி உங்களுடைய கற்பனைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்காதீர்கள். இந்த மாதிரி பேசிக் கொண்டிருப்பது சைத்தானுடைய வேலை என்பதாக சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இன்னைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக விமான விபத்துகள் என்பது தற்போது மாத்திரமல்ல, நிறைய நிகழ்வுகளை இந்த நாடு சந்தித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவ்வப்போது விமான விபத்துகள் மாத்திரம் நமக்கு மரணத்தை நினைவூட்டுவதில்லை. தற்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து தொடங்கி ரயில் பிறந்து வஃபாத்தானவர்களினுடைய நிலை தொடங்கி நிறைய பிரச்சனைகள், நிறைய இயற்கை சீற்றங்கள், மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு நொடிமுறையிலும் நம்மை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும், எல்லா மனிதர்களும், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணம் இல்லாத மனிதன் இல்லை என்ற செய்தியை இறைவன் அழகாக சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. நல்லா கவனிக்கணும். மரணத்திற்கு பயந்து யாராவது விமானத்தில் செல்லாமல் இருக்கிறார்களா என்று பார்க்கும் போது, அதே அகமதாபாத்ல லண்டன்ல புறப்பட போன அந்த பயணிகளுடைய விமானம் விபத்திற்கானதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அதே அகமதாபாத்ல இருந்து அடுத்த விமானம் புறப்பட்டு சென்றது. எந்தெந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டுமோ அந்த நாடுகளை போய் சென்றடைந்தது என்ற செய்தியும் கூட நாம் பார்க்க முடிகிறது. மரணம் என்பதற்காக வேண்டி அந்த பொருளையே ஒதுக்கக்கூடிய, அந்த பயணத்தையே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இல்லை. இருந்தாலும் கூட மரணத்தை சந்திப்பதற்கு தயாரான தக்குவாதாரிகளாக, இறையச்சவாதிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விடத்திலே
பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை விட்டும் 7 விதமான மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். விஷஜந்துக்களினால் தீண்டி வஃபாத்தாகக்கூடிய அந்த மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். கால்நடைகள் மிருகங்களினால் கொல்லப்பட்டு கீறப்பட்டு மரணிப்பதை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். பெருமானார் தீயினால் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். நீரில் மூழ்கி இறப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். மேலிலிருந்து கீழே தள்ளப்பட்டு கொல்லப்படுவதிலிருந்து பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். இடிபாடுகளில் சிக்கி மரணிப்பதை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். இது போன்று நிறைய திடீர் மரணங்களை விட்டும் பெருமானார் வாழ்க்கையில் பாதுகாப்பை தேடினார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. நாம் அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே நல்ல மௌத்தை கேட்க வேண்டும். ரப்பே, எங்களுடைய மரணத்தை நீ திடீர் மரணமாக ஆக்கிவிடாதே என்பதாக இறைவனிடத்திலே நாம் அதிகம் இறையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அம்சங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் கால பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். யார் ஒருத்தர் காலை ஃபஜ்ர் நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் இந்த துஆவை ஓதுறாரோ, பெருமானார் சொல்லுகிறார்கள், லம் துஸிபுஹு ஃபுஜஅத்துன் ஹத்தா யுஸ்பிஹ. அவர் மாலையில் ஓதினார், காலை வரைக்கும் அவருக்கு திடீர் மரணங்கள் வராது. அவருக்கு திடீர் மரணங்கள் ஏற்படாது, எந்த முசீபத்துகளும் ஏற்படாது. அவர் காலையில் ஓடினால் மாலை வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மாலை ஓடினால் காலை வரைக்கும் அவருக்கு எந்த திடீர் மரணங்களும் வராது என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு பிற்காலத்துல பக்கவாதம் வந்து கிடக்கிறாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட இந்த ஹதீஸை பத்தி சொல்றாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி எங்க வாப்பா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா, இந்த துஆவை ஓதுனா எந்த தீங்கும் ஏற்படாது, எந்த திடீர் மரணங்களும் ஏற்படாது என்று பெருமானார் கற்று தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸை சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரா, ஏறன்னு பார்க்கிறாரு அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு. ஏன் அப்படின்னு சொன்னா, அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு பக்கவாதத்தால நோயிட்டு கிடக்குறாங்க. நீங்க தான் சொல்றீங்க இந்த ஹதீஸை ஓதுனா எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே பக்கவாதத்துல படுத்து கிடக்குறீங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரிய பார்த்த அடுத்த நிமிடத்தில் அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு புரிந்து கொண்டு சொன்னார்களாம், இல்ல நீங்க பார்க்கிறது தப்பு. ஏன்னு சொன்னா, என்னைக்கு எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு நான் ரொம்ப கோபத்துல இருந்தேன், இந்த துஆவை ஓதுறதுக்கு நான் மறந்துட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து பக்கவாதம் வந்து நான் சிதையுண்டு விட்டேன். அன்னைக்குன்னு இந்த துஆவை நான் ஓதாம போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு பொய்யல்ல. என் தந்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொன்னது உண்மை, என் தந்தை எனக்கு சொன்னது உண்மை, பெருமானாரினுடைய வாக்கு உண்மையான விஷயம்னு சொன்னாங்கன்னா அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு. கண்டிப்பாக இந்த துஆவை நாமும் ஓதிக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்கு பயணம் செல்வதாக இருந்தாலும், எந்த இடத்தில் பிள்ளைகளை அனுப்புவதாக இருந்தாலும், நாம் செல்வதாக இருந்தாலும், இந்த துஆவை ஓதும் போது கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் பெரும் ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அன்றைய தினத்தில் அல்லாஹ் தஆலா திடீர் முசீபத்துகளை, திடீர் சோதனைகளை கொடுக்க மாட்டான் என்ற ஹதீஸ் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த துஆவை நாம் ஒவ்வொருவரும் பாடமாக்கி ஓதக்கூடிய சூழ்நிலையை நாம் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே விபத்துகள் என்பது கொடூரமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட ஒரு வழி தாண்டி
இந்த விமான விபத்து என்பது மிக மிக கொடூரமான விபத்து என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக விபத்துகள்ல எல்லா விபத்துகளையும் விட விமான விபத்து என்பது ஒரு கொடூரமான விபத்து. காரணம் என்னன்னு சொன்னா, அதில் வஃபாத்தாக கூடியவர்களை அந்த விபத்து கொடூரமாக மாற்றி உடல்களை உருக்குலைத்து விடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் பாருங்கள், இந்த விமான விபத்தில் இறந்தவர்களினுடைய உடல்கள் அடையாளம் காண முடியவில்லை. காரணம் கருகி போய்விட்டது என்பதாக தகவல் சொல்லுகிறார்கள். அதே போல இந்த விமான விபத்து என்பது ஒரு சந்தோஷமான பயணம். விமான பயணம் என்பது ஒரு சந்தோஷமான பயணம். எல்லா பயணங்களையும் விட ஒரு சந்தோஷமான பயணம்னா அது விமான பயணம் தான். ஏன்னா ஏறணும்னா ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. ரொம்ப கஷ்டமில்லாத பயணம். உடனேயே அந்த தொலைதூரத்தை நாம் அடைந்து விடலாம். முன்றைய காலத்துல கப்பல்ல போகக்கூடிய சூழல் எல்லாம் இருந்தது. அதை தாண்டி இந்த பயணம் மிக சிறப்பான பயணம். அங்க உட்கார்ந்திருக்கும் போது பலவிதமான கனவுகளுடன் பலவிதமான ஆசைகளுடனும் அந்த விமானத்திலே ஏறி அமர்ந்த பிறகு அந்த விமானம் செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்ற போது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த விமான பயணம் என்பது பயத்தையும் கொடுக்கக்கூடிய பயணம். அப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்து போயிட்டு திடீரென்று கடுமையான கவலை சோகம் ஏற்படும் போது அந்த பயணம் என்பது ஒரு துக்கமான பயணம் என்பதை பார்க்க முடிகிறது. நடக்காத விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய பயணம் விமான பயணம். சாத்தியமில்லாத விஷயங்களை சாத்தியமாக்கக்கூடிய பயணம் விமானத்தினுடைய பயணம். உள்ளூர்ல ஒருத்தர் ஒப்பாத்தாயிட்டாருன்னு சொல்றாங்க, பையன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அத்தா அம்மாவுடைய ஜனாதாவை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட அந்த விமான பயணங்கள் அந்த தீதாரை பார்க்கக்கூடிய சாத்தியத்தை ஏற்படுத்துகிறது. பலவிதமான நாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலையை சில மணி துளிகளில் செல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு பயணமாக அந்த விமான பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒருவரும் கண்டாலும் கூட அதனுடைய கோர தாண்டவம் என்பது மிக ஆபத்தானது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த விமான விபத்து என்பது பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இதுல இருந்து நம்ம தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய தீர்மானம் தான் நடக்கும். அல்லாஹ் நாடியது மாத்திரம்தான் நடக்கும். அல்லாஹ்வினுடைய நாட்டத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை. இறைவன் திருமறையில் சொல்லும் போது அல்லாஹ் ஒரு ரூஹை கைப்பற்ற விரும்பிவிட்டால், அல்லாஹ் ஒரு ரூஹை எடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் முந்தாது, ஒரு நிமிடம் பிந்தவும் பிந்தாது என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பறவைகளை பார்க்கிறோம். இறைவன் பறவையை பற்றி திருமறையில் சொல்லும் போது அவலம் யரவ் இல தைரி இறைவன் பறவையை பற்றி அழகாக சொல்லி காட்டுகிறார். பறவைகள் வானத்திலே பறந்து கொண்டே இருக்கிறது. காற்று அதிகமாக வீசக்கூடிய நேரத்திலே தன் இறக்கைகளை விரித்து காற்றுக்கு தகுந்தாற் போல் நின்று கொண்டு வானத்திலே அது பறந்து கொண்டே இருக்கிறது. இந்த பறவையை வானத்தில் நிறுத்தியவன் ரப்புல் ஆலமீன் என்பதாக இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். பறவைக்கு அந்த ஆற்றலை கொடுத்தாலும் கூட அது மேலே அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது இறைவன். விமானங்களும் கூட பறவையை பார்த்துத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. விமானங்கள் பறக்கக்கூடிய நிலையிலே போகும் போதும் கூட அந்த விமானத்தை ஆபத்தில்லாமல் கொண்டு செல்பவன் அல்லாஹ் தஆலா, ஆபத்தில்லாமல் இறக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதாக ஒவ்வொருவரும் அந்த இறையச்சை தன்னுடைய உள்ளங்களிலே கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விமான விபத்துல வஃபாத்தானது 149 இந்தியர்கள், 7 வேறு நாட்டை சேர்ந்த வேறு நாட்டை சேர்ந்த சில பேர், அதே போல
வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த நபர்களும் அந்த விமான விபத்துல இருக்கிறாங்க. இப்படியாக அல்லாஹ் தஆலா அந்த விதித்த மரணம் எல்லா நபர்களையும் அந்த ஒரே இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. இந்தியர்களும் வேறு நாட்டை சேர்ந்தவர்களும் பல நாட்டவர்களும் இந்த இடத்துல வஃபாத்தாகணுங்கிறது அல்லாஹ்வுடைய விதி. இந்த விமான விபத்து என்பது, இந்த மரண செய்தி என்பது பல நாட்டவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கேரளால இருந்து ஒரு நர்ஸ், இளம் வயது நர்ஸ், கேரளால இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து அகமதாபாத் போய் அகமதாபாத்ல இருந்து போகக்கூடிய அதே விமானத்துல கருகி வஃபாத்தா இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய மரணத்தினுடைய தீர்மானம் எந்த அளவிற்கு பர்ஃபெக்டா நடந்திருக்கிறது பார்க்க முடியுது. அல்லாஹ் இந்த இடத்தில் ரூஹ வாழ வேண்டும் என்று நாடு இருந்தால் அதே போல நடந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இந்த விபத்துல அங்க அருகில் இருந்த ஒரு மருத்துவ கல்லூரியில சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 10 பேர், 60 மாணவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விமானம் விழுந்த நொடியிலேயே 10 மாணவர்கள் கருகி வஃபாத்தாகிறார்கள். அவர்களுக்கும் கூட அந்த இடத்தில் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. 50 மாணவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக மரணம் என்பது ஒரே இடத்தில் பல நபர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே வேளையில ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதே விமானத்துல பயணிச்ச 38 வயசு ஒருத்தர், ஒரு வாலிபர் 11A இருக்கையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய அண்ணனும் கூட அருகிலே தான் அமர்ந்து இருக்கிறார். விமானம் விபத்திற்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு, எனக்கே தெரியல, எப்படி நான் கீழே விழுந்தேன்னு தெரியல, நான் அந்த எமர்ஜென்சி டோரை பயன்படுத்தி கீழே விழுகிறேன், என் உயிர் மாத்திரம் தப்பி இருக்கிறது என்று சொல்கிறார். என்றால் மரணம் யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு மாத்திரம் தான் வரும், எல்லோரையும் அதை ஆட்கொண்டு விடாது. இறைவன் இத்தனை பெயரை ஒப்பாத்தாக நாடி ஒரு நபருக்கு மாத்திரம் இறைவன் மரணத்தை தள்ளி போட்டிருக்கும் போது அதே விமானத்திலிருந்து ஒருவரை மாத்திரம் இறைவன் அப்புறப்படுத்தியிருக்கிறான் என்ற ஒரு செய்தியையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. என்றால் மரணம் என்பது எந்த நிலையிலும் எல்லோருக்கும் அல்லாஹ் குறித்த நேரத்திலே அது முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது, குறிப்பிட்ட நேரத்தில் வரும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நம்ம செய்தியில கூட பார்த்தோம், முன்னாள் முதலமைச்சரும் கூட அந்த விமானத்திலே பயணம் செய்தார். அவருடைய ராசி எண் 12, அவருக்கு பிடித்தமான எண் 12, அவருடைய காரும் 12, அவருடைய பைக்கும் 12, அவர் வைத்திருக்கக்கூடிய எல்லாமே 12. இந்த விமானத்துல அவருடைய இருக்கையும் கூட 12 என்பதாக சொல்கிறார்கள். விமானம் நடந்த தேதியும் கூட 12. எந்த 12ஐ அவர் ராசியாக நினைத்துக் கொண்டிருந்தாரோ, இது எனக்கு சக்தியை கொடுக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தாரோ, இது அபூர்வமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தாரோ, அதே 12வது இருக்கையிலே அதே 12ஆம் தேதியிலே அவருடைய உயிர் போனது என்ற செய்தியையும் கூட நாம் செய்தித்தாள்களில் படிக்க முடிந்தது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் வந்துவிட்டால் அல்லாஹ் எப்படியும் இந்த மனிதர்களினுடைய ரூஹை கைப்பற்றி விடுவான். மரண சிந்தனையோடு மனிதர்கள் வாழ வேண்டும். மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வந்தே தீரக்கூடியது. மரணத்தை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாவலை தேடக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இதே போல நிறைய பேர் சொல்வது உண்டு, சில பேர் ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிடுவாங்க, சில பேர் குளத்துல மஃபாத்தாயிருவாங்க. வேணும், அவங்க எல்லாம் அப்படிதான், நல்ல மௌத்து வரட்டும், அவங்க செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்படியாக வசைபாடக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய மக்கள் ஏதாவது ஒரு திடீர் மரணம் வந்து விட்டால் அவர்களை எந்த அளவிற்கு வசைபாட வேண்டுமோ வசைபாடுகிறார்கள். திடீர் மரணங்களை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடினாலும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், திடீர் மரணங்களை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், திடீர் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா துர்பாகமானு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல பெருமானார் சொன்னார்கள், ராஹத்துல் லில் முஃமினி, திடீர் மரணம் வந்த நபர் ஒரு முஃமினாக இருந்தால், அவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அது ராஹத்து,
அது அவருக்கு நல்லது, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கெட்டவர்களுக்கு, காபிர்களுக்கு அந்த மரணம் மிகப்பெரிய கை சேதம்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். மரணமாகுவதற்கு முன்னால் உடல்நிலை சரியில்லாமல் நோயாக இருக்க வேண்டும் என்பதாகவும் பெருமானார் கேட்டார்கள் என்ற செய்தியையும் ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அல்லாஹ் கொஞ்சம் நோயாக்கி அப்புறம் பார்த்தார். எடுத்த உடனே திடீர் மரணத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி பெருமானார் பாதுகாவல் தேடினார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னைக்குள்ள சூழல்ல பார்க்கிறோம், வாகனங்களுடைய விபத்து என்பது கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்குள்ள வாலிபர்கள் முன்றோட்ட பார்க்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. வண்டியில் ஏறி அமர்ந்ததற்கு பிறகு அடுத்தவர்கள் எதிரில் வருபவர்களை கூட நினைத்து பார்ப்பதில்லை, தன் குடும்பத்தையும் கூட நினைத்து பார்ப்பதில்லை. இறைவனுடைய விதி வருவதுதான். இருந்தாலும் கூட நாமும் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாகனங்களை ஓட்டும் காலையில் மாலையில் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டால் காலையில் மாலை வரைக்கும் திடீர் சோதனைகள் வராது. மாலை வரைக்கும் எந்த சோதனைகள் வராது, திடீர் ஆபத்துகள் வராது என்பதாக பெருமானார் பெருமானாருடைய வாக்கு என்று பொய்யானது. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வாகனத்தில் ஓத வேண்டிய துவாக்களில் நாம் சரியாக ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா மரணத்தில் இழந்து வாழக்கூடிய, மரணத்தினால் சோகத்தில் ஆளக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு எனது உரையை